ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் சாய் அவங்க அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்த குஷியில் கோட்டெல்லாம் அவங்க அப்பா மேலே தூக்கி போட்டு சாய் அவளோட பேச வந்துட்டா. என்னடி இழைச்சி போயிட்டேன்னு கேட்கவும், எக்ஸாம் வீக்கில் ஸோ கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியலாம், அதான் இழைச்சிட்டேங்கிறா. அதுவும் கரெக்டு தான். யாங்ஷி வந்ததும் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம், ட்ரைனருக்கு கொடுக்குற ஃபீஸாவது மிச்சமாகும்னு அவனை பற்றியே பேசவும், என்னடி சும்மா அவனையே மென்ஷன் பண்ணி பேசிகிட்டு இருக்க, ஒரு வேளை அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோன்னு கேட்க ஒத்துக்கிட்டா. ஆனால் நான் காலேஜ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் அவன்கிட்ட சொல்லணுன்னு இருக்கேன், அதுக்கு முன்னாடி இதை யார்கிட்டே சொல்லிடாதுன்னு சீக்கிரட்டாக வச்சுக்க சொல்லிட்டு இருக்கா. இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு கூப்பிட 4 பேரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவளோட அப்பாவுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சாயோட அப்பாவுக்கும் இது மாதிரி புள்ளை எடுத்து வைக்கணும்னு ஆசை. ஸோ எனக்கு ஒரு பவுல் ரைஸ் எடுத்துட்டு வாமாங்க, பா உங்களுக்கு கை இருக்குல்ல போய் எடுத்து வாங்கங்கிறா. சரின்னு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் எடுத்துட்டு வரணுமான்னு கேட்க, ஆமாமா கொஞ்சம் நிறைய போட்டு எடுத்துட்டு வாங்கன்ட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட, வாங்கப்பா 2 பேருமா படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு படத்தை எங்க பாக்குறாங்க. எப்படா படம் முடியும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆள் கூட பேசணும்ல. எங்க அப்பாவுக்கு தூக்கமே வந்துருச்சு. நம்ம ஹீரோயினும், ஆமாப்பா எனக்கும் அப்படியே தூக்கம் வந்துருச்சு, நம்ம போய் தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்பா உள்ள போனதுமே வேண்டிக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. வந்ததும் சாப்பிட்டு முடிச்சு படத்தை பார்த்து இப்போ ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன்னு சொல்ல, ரொம்ப பிஸி ஆகிட்ட போலையே, உன்கிட்ட பேசி 6 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, நான் கூட நீ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து மயங்கிட்டியோன்னு நினைச்சிட்டேன்னு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினோட வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. முதல் நாள் அப்பா ஆக்டிவா பிள்ளை எழுப்பிட்டு உனக்காக பிடிச்சி ஃபுட் ரெடி பண்ணிருக்கேன், சீக்கிரம் எழுந்து வந்து சாப்பிடுங்கிறாரு. 2வது நாள் உனக்கு லஞ்சுக்கு நான் என்ன சமைக்கட்டும்னு கேட்டு சமைக்கிறாரு. 3வது நாள் கிச்சன் கிட்டேயே நின்றுட்டு வாமா சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு அவளுக்கு பிடிச்சதுதான் இப்போவும் செஞ்சிருக்காரு. அதே 4வது நாள் சமைக்கலாமா கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கோ எனக்கு வேலை வந்துருச்சுன்னு ஓடிட்டாரு. 5வது நாள் அவ ஜாகிங் போறனதும் அப்படியே அப்பாக்கும் சேர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்குறாரு, கண்டுக்கவே இல்லை. அதே 6வது நாள் ஒரு நேரம் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாதுமா, மேல ஸ்கிப் பண்ணிக்கலாங்கிறாரு. அதுக்கடுத்த நாள் வந்து அப்பா கிட்ட உட்காந்தாலே நீ எப்போ போவ, உனக்கு எப்பதான் லீவ் முடியுதாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவளுக்கே ஒன்றும் புரியல. அதே நேரம் இங்க ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட வந்திருக்கான். அவன்கிட்ட என் அப்பா சுத்தமா என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ரொம்பவே வியர்டா நடந்துக்கிறாரு. முன்னெல்லாம் என்கிட்ட கேட்காம எனக்கு பிடிச்சதா செஞ்சு தருவாரு, இந்த டைம் லீவ்ல என்கிட்ட கேட்டு சமைக்க ஆரம்பிச்சவரு கடைசியில ஒரு நேரம் சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாதுன்னு இருக்காருங்க. பேரண்ட்ஸ்னா அப்படிதான், தூரம் இருந்தா மிஸ் பண்ணுவாங்க, கிட்ட இருந்தா துரத்துவாங்க. அதெல்லாம் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண பியூட்டிமான் இருக்கான். இருந்தாலும் என் அப்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதே கிடையாது, ரொம்பவே வித்தியாசமா ஃபீல் பண்றங்கும் போது அந்த பொண்ணுங்க பேசுற சவுண்ட்லாம் இவளுக்கு கேக்குது. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெலஸ் ஆக மாட்டான்னு பொண்ணுங்களோட எல்லாம் சேர்ந்து சுத்துறங்க, அதெல்லாம் கிடையாது, சும்மா சாப்பிட்டு தான் வந்தோம். என் கேர்ள் ஃப்ரெண்டா ஜெலஸே ஆக மாட்டாளேங்க. அப்படி இல்லை, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ஜெலஸ் ஆகிட்டா, இப்பவே நான் காலை கட் பண்றேன்னு கட் பண்ணி விட்டுட்டா. அப்போ அப்பா திரும்பவும் ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சிமா நான் போயிட்டு வந்துடுறேன் நீ பார்த்து இருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அங்க வந்து பார்த்தா அப்பா கேர்ள் ஃப்ரெண்டோட பையனுக்கு அடிபட்டிருக்கு. ஏதோ ஸ்கூல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவனும் ஹீரோ மாதிரி போய் கிளாஸ்மேட் எல்லாம் காப்பாத்திருக்கான். அதெல்லாம் சரிடா, ஏன்டா அவனை வெளியே படுக்க வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்க, எல்லாம் உனக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சாய் அப்பா அனுப்பி விட்டுருக்காரு. இங்க அவங்க அம்மா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. காப்பாத்துறதுக்கு தான் ஃபயர் ஃபைட்டர் இருக்காங்கல்ல, நீ என்ன ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் தேவை கிடையாது, ஏதோ சின்ன அடியோட தப்பிச்சுங்காட்டி பரவாயில்ல, பெருசா இருந்தான்னு சொல்லி பேச கரெக்டா அப்பா வராரு. என்ன சார் நீங்க வந்துட்டீங்கன்னு கேட்கவும், ஆமா எமர்ஜென்சின்னு சொன்னாங்க, பரவாயில்ல பையனுக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. பையன் கொஞ்சம் குறும்பா பேசவும், சரி வாங்க நம்ம அந்த பக்கமா போய் பேசலான்னு கூப்பிடும்போது, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்கல்ல, அதை எதுக்காக என்கிட்ட மறைக்க ட்ரை பண்றீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமா நீங்க டேட் பண்ணலான்னு சொல்ல, இது அத்தனையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டா. நீ ரெடியாகி மட்டும் வா, உனக்கு பெரிய கிஃப்டா வாங்கி தரேன் பாருன்னு அப்பா பேச, இதே மாதிரி இவ ஹாஸ்பிட்டல்ல ஒரு டைம் அட்மிட் ஆனப்போ டிஸ்சார்ஜ் ஆனது உனக்கு பெரிய கிஃப்டா அப்பா வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஞாபகம் வரவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்டா ஆன்ட்டி பார்த்துட்டு உங்க பொண்ணு தானங்கவும் அப்பா ஷாக் ஆயிட்டாரு. உங்க போனை நீங்க வீட்லயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதான் கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். ஹலோ ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்க என்கிட்ட மறைக்காமே இருந்திருக்கலாம், முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா, நான் என்ன சொல்லியிருக்க போறேங்கவும், இல்லம்மா ரொம்ப நாளாவே சொல்லதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்கிறாரு. சரி பரவாயில்ல விடுங்க ஆன்ட்டி, கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டா. இங்க நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், எடுக்கவே மாட்டேங்கிறா, ரிப்ளையும் இல்லை மெசேஜ்க்கு. ஸோ சாய் கிட்ட விசாரிக்கும் போது, நான் அவள் வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் போய் தேடுறேங்கிறா. இவனுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. நாளைக்கு காம்படிஷன் இருக்கு, பட் அந்த டைமுக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகத்தோட வீட்டுக்கு வரா. கரெக்டா சாய் வந்து, எங்கடி போன, போனை எடுக்கிறக்கு உனக்கு என்னவான்னு கேட்கவும், வீட்டில் சார்ஜ் போட்டிருந்தேங்கிறா. உனக்கு என்னமோ ஏதோன்னு
சென்னாங்க இங்க கிளம்பி வந்துட்டுருக்கான்னு சொல்ல ஓடி போய் ஃபோனை எடுத்து பார்க்குறா. நிறைய கால் பண்ணியிருக்கான். கரெக்டா அவனே கூப்பிட நீ எங்க இருக்குன்னு கேட்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லவும் காம்படிஷன் வச்சுட்டு இங்க இதுக்கு வந்துட்டு இருக்கங்கிறா. அதை நான் உன்கிட்ட கேட்கணும். ஏன் ஃபோனை எடுக்கல? எங்கதான் போன நீ? உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு திட்ட. எனக்குலாம் ஒன்றும் இல்லை, நீ திரும்பி போ. ஒருவேளை வந்ததுக்கு அப்புறமா வெதர் சரியில்லாம போயிடுச்சுன்னா உன்னால திரும்பி கூட போக முடியாது. இந்த ஹாஃப் செமஸ்டர் நீ போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ தயவு செஞ்சு கிளம்புங்கிறா. ஒருவேளை நான் உன்னை பிரேக்கப் பண்ணிடணும்னு பயந்துட்டியான்னு கேட்கவும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உன்னை பார்த்தும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரியா நம்ம பேசிக்கிறதும் இல்லை. சாயும் உன்னை ரீச் பண்ண முடியலன்னு சொன்னா உனக்கு ஏதோ என்னமோன்னு நான் பயந்து போயிட்டேன்னு சொல்ல. இல்லை, என் ஃபோனை சார்ஜ் போட்டு அப்பா அவர் ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போனேன். அங்கே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுங்கவும் உங்கள் அப்பாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அவங்க சீஃப் டாக்டராக இருக்காங்க, அவங்களோட பேர் வேன்னு சொல்கிறா. இங்கே பாரிச்சேன், நீயா என்னை விட்டு போகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணிக்க மாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அதோ சீக்கிரம் வந்துடுறேங்கவும் இல்லை நான் ஓகேவாக தான் இருக்கேன். என் அப்பா இப்படி ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் சென், எனக்குன்னு இப்போ நீ மட்டும்தான் இருக்கேன், விட்டுக்கிட்டு போயிடாதுங்கிற மாதிரி தான் கேட்குறா. அவன் எப்படி போவான்? கண்டிப்பாக நான் போக மாட்டேன். உங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 2 அப்பார்ட்மெண்ட் தள்ளி நான் ஒரு ரூமை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். அங்கே மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு நான் அதை இன்னும் எதுவும் ரெடி பண்ணல, உனக்கு பிடிச்ச மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணு. அப்புறம் என்னோட வீட்டில் எப்போவும் உனக்குன்னு ஒரு இடம் உண்டு, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறான். பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டால் இவங்க 2 பேரோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் இருக்குல்ல, அதுதான். நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி ஹீரோ இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அவனுக்கும் காம்படிஷன் இருக்குல்ல, ஸோ அவனும் திரும்பி போயிட்டான். இப்போ அப்படியே நியூ இயர் வந்துடுச்சு. சாய் அப்பா எல்லாம் வர 4 பேருமா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முடிச்சதும் அப்பா ஆன்டிக் தான் கொஞ்சோண்டு சாப்பாடை பார்சல் பண்ணிட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு கிளம்பிடவும் இங்கே சாயோடப்பா தூங்கி போயிட்டாரு. கரெக்டாக 5 o'clock வெடிக்க பாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்தா ஹீரோ சர்ப்ரைஸாக நின்றுட்டு இருக்கான். இனி நமக்கு இங்கே என்ன வேலைங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஓடிட. சாரி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு இவன் சொல்லவும் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேங்கிறா. தென் அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். ஹீரோ ட்ரெயினில் தான் வந்திருக்கான். ரொம்ப பசிக்கும், சாப்பிட போலான்னு கூப்பிட கரெக்டாக அப்பா வருவாராம். இங்கே நீ என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை அங்கிள், இவளுக்கு புக்கு கொடுக்கலான்னு வந்தேங்கிறான். என்னது இந்த பாக்ஸ் நிறைய புக்கா? அப்போ வெயிட்டா இருக்கும்ல, கூட நானே எடுத்துட்டு போறேன்னு அவன் துணிமணி எல்லாம் அப்பா உள்ள தூக்கிட்டு போயிட்டாரு. ஹீரோனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இவன் உங்க காலேஜ்லயே படிக்கிறேன்னு கேட்கவும் ஆமாப்பா ஜாயின் பண்ணிட்டான், இதை வேற நாளைக்கு கொடுக்கணுமேங்கிற மாதிரி கேட்கவும் ஆனா இவங்க பாட்டிமாவை பார்க்க ஊருக்கு போறாங்க. அப்படியே இவங்க 3 பேருமா சாப்பிட வெளியே வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் இவ ஆர்டர் பண்றான். அப்போ அந்த இடத்துக்கு கோயான் வரவும் ஒரு படத்துல சின்ன ரோல் பண்ணியிருக்கா. ஹீரோ இன்னும் பார்க்கலங்கிற மாதிரி சொல்லவும் இட்ஸ் ஓகே, ஹாப்பி நியூ இயர்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஃப்ளேவர் ஒன்று தான் இருக்காமா, அதே ஃப்ளேவரை கோயானும் கேட்க பரவாயில்ல நீயே வச்சுக்கோன்னு ஹீரோ சொல்லிட்டான். ஸோ அதை வாங்கிட்டு எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு கடைசியாக ஒரு டைம் தூரத்தில் போய் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டா. இப்போ இவங்க 2 பேரும் தான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. லக்கி சாமா, இதை வச்சுக்கோ, உன்னோட ட்ரீம் எல்லாமே நினைவாகுங்கிற மாதிரி கொடுக்க உன்னோடதும் நினைவாகட்டும்னு சொல்லிட்டு ஃபோனில் ஏதோ காட்டும்போது இவன் டூடல் பண்ணால அதுதான் 2 பேரும் ஸ்க்ரீன் சேவராக வச்சுருக்காங்க. இனிமேலும் தாமதம் பண்ணக்கூடாதுன்னு யாங்ஷி ஓடி போய் ப்ரப்போஸ் பண்ண வர அப்படியே நிறுத்துன்னு டக்குன்னு அவனை ஹக் பண்ணி நான் பெய்ஜிங்கில் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணதும் நானே உன்கிட்ட அதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட இவன் அவ்வளோதான் குஷியில் பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர அழகாக நம்ம ஹீரோயின் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா வீட்டை. வால்நட்டை எடுத்து தட்டினா டேபிள் விழுது, பின்னாடி சாஞ்சா டெக்கரேஷன் விழுது. டேபிளை நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருக்கா, ஸோ பார்த்து அதை ஹேண்டில் பண்ணிக்கோ. டெக்கரேஷன் ஓனர் ஏதாவது பேசுவாங்கன்னு சும்மா ஒட்ட வச்சிருக்கேன்ட்டு இருக்கா. பையனுக்கு வேற ரொம்ப பசிக்குது. சரின்னு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்தா தம்பி வெளியே நின்றுட்டு இருக்கான். உனக்கு எப்படி அட்ரஸ் கிடைச்சதுன்னு கேட்க சுச்சி சொன்னாலாமா. அவட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்க போலையே, என்கிட்டயே கேட்டிருக்க வேண்டியதானங்க, நீ கேட்டிருந்தா சொல்லியிருப்பியாங்கவும் சொல்லியிருக்க மாட்டேன், இப்போவும் சொல்கிறேன் கிளம்பிடா அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். டே அண்ணா, நான் உனக்கு ரெண்ட் வேணா தரேன்டா, என்னை விடுடாங்கிற மாதிரி கெஞ்ச ஒரு வழியாக உள்ளே வந்து படுத்துட்டான். ஹீரோவுக்கும் தம்பி மேலே அக்கறை இருக்கு, என்ன வெளியே தான் காமிச்சிக்கிறது இல்லை. அப்போது அவங்க அம்மா கால் பண்ணி ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிட்டு நாளைக்கு என் வீட்டுக்கு வா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிட இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்போ சரி குட் நைட்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேருமா 5 o'clock மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே தம்பி அப்பா கிட்ட விடுறதுக்காக ஹீரோ கொண்டு வந்து விட வேலைக்காரமா என்னப்பா வெளியே நின்றுருக்குன்னு உள்ளே கூப்பிட்டு விட்டாங்க. இவனை பார்த்ததும் அப்பா முதல்ல சாரி தான் கேட்குறாரு. ஒரு மகனா நீ எனக்கு எந்த ஒரு கவலையுமே கொடுக்கல, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்த, படிப்புலையும் சரி எல்லாத்துலேயும் சரி. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட.
நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் என்ன, நான் ரொம்ப மோசமான அப்பாவாக நடந்துக்கிட்டேன். உன்னை அப்ராடுக்கெல்லாம் அனுப்ப பார்த்தேன். நீ போனதுக்கப்புறம் உன் தம்பி கூட என்கிட்ட பேசுறது கிடையாது. ஒரு நல்ல ஃபேமிலியை நானே டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு சொல்ல. பாஸ்ட்டை பற்றியெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க, தம்பியை நல்லா பார்த்துக்கோங்கிறான். அவர் ரெட் பாக்கெட்டை கொடுத்துட்டு, இதுவும் உன்னோட ஃபேமிலி தான், எப்போ டைம் இருந்தாலும் கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வரணுங்க. அதை அவன் திருப்பி கொடுத்துட்டு, அவருக்கும் வயசாகுதுங்கிறது புரிஞ்சுக்கிறான். ஸோ உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களையும் தம்பியையும் பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவரோட தப்பை இவர் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்ட்டியோட செலிப்ரேட் பண்ண தானே ஊருக்கு வந்திருக்கா, ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்க. எப்போ தாண்டி நீ ஊருக்கு வருவேன், என் சூட்கேஸில் தான் என் ஜட்டியெல்லாம் இருக்குது, தயவு செஞ்சு நாளைக்காவது நீ வாவேமான்னு கேட்க, நான் என்ன பண்ணுறது, என் அப்பா வந்தா தானேங்கிற மாதிரி சொல்கிறா. உன் அப்பா இதை வேணும்னு தான் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் வருப்பா தாயேங்கிற மாதிரி சொல்ல, பா நீங்கள் இதை வேணும்னு தானே பண்ணீங்கவும். இங்கே பாரு சுச்சி, உங்கள் 2 பேரும் பிரிக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. அவனுக்கு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும், அதுதான் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நிற்கிறது ஒரு பொண்ணு தானே, அவன் உன்னை விட மெச்சூராக இருக்கணும். உன்னை சீட் பண்ணி விட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்ல, பா சின்ன அந்த மாதிரி பையன் கிடையாதுங்கிறா. தெரியும் தெரியும், அவன் ரொம்ப நல்ல பையன்தான், இருந்தாலும் ஒரு அப்பாவா என் கடமையை பண்ணும்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட வெயிட்டை காட்ட சூட்கேஸை எடுத்துட்டு மிஸ்டர் ஃபோ வந்துட்டாரு. சுச்சி தான் சொன்னாலாங்க, ஆமான்னு சொல்லவும் வாங்கிட்டு க்ளோஸ் பண்ண. என்னப்பா வீட்டுக்கு வந்தா டீ கூட கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாரு. அவன் டீ இல்ல தண்ணி தான் இருக்குன்னு கொண்டு வரதுக்குள்ள வால்நட்டை உடைச்சு டேபிளை உடைச்சு பின்னாடி சாஞ்சு டெக்கரேஷனை விழ வச்சுட்டாரு. என்னப்பா இப்படி இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இந்தாங்க தண்ணியை குடிங்கன்னு சொல்ல, நீயும் சுச்சியும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே சொன்னா அதுல பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கவும். என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறான். நீங்கள் 2 பேரும் நல்ல பசங்க தான், டாப் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கீங்க. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் நீங்களே சமாளித்து மேலே வந்துடுவீங்க. என்ன ஒன்று 2 பேரும் சேர்ந்து ஊதாரித்தனம் பண்ணிடக்கூடாதுங்க. என்னை பார்த்தா அப்படியா இருக்குன்னு கேட்குறான். கொஞ்சோண்டு இருக்குங்கவும். மிஸ்டர் ஃபோ, சின்ன வயசில் நீங்களும் தான் ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பீங்க, அப்போ நீங்களும் இந்த வேலையை பார்த்துருப்பீங்களான்னு கேட்க, மேபி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்கள் பிள்ளைய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கூடாங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவோட உண்மையான அப்பா மிஸ்டர் ஃபோவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அப்பா அவர் கேர்ள் ஃப்ரெண்டையும் சென்னையும் ஒன்னா சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்காரு. 2 பேருமே நிறைய கிஃப்ட்ஸோட தான் வீட்டுக்கு வராங்க. அப்பாவே இங்க ஹீரோ நல்லா டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சாப்பாட்டு விஷயத்துல நீ என் பொண்ணுக்கு குறை வச்சிடக்கூடாதுலங்கவும், ஐயோ அங்கிள் அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க, அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து குடிப்பெல்லாம் ஊற்றி குடிக்க அதுவும் குடிச்சிட்டு தான் இருக்கான். அப்போ ஆன்ட்டியோ, சுச்சி உன்னோட கிஃப்டை பேச்சு பாருங்க, உள்ள ஹெல்மெட் இருக்கு, என்ன பெரிய சைஸா போயிடுச்சு, அச்சோ நான் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படிங்கவும், இல்ல தோ இவனுக்கு இது செட் ஆகும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டா. இப்போ அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிக்க கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு அப்பாக்கு. சென், உனக்கு போனிடெயில் போட தெரியுமாங்க? அவனுக்கு தெரியாது. சுஜி பேண்டை கொண்டா, இன்னைக்கு நான் உனக்கு போனிடெயில் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர போறேன்ட்டு அவன் முடிய பிடிச்சி இசுக்கி விட்டு மொத்தமா நிறைய போனிடெயில் போட்டு விட்டாரு. சரி நீங்க போங்க, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டி இவங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆனதும் ஃபோனை சார்ஜ் போட்டுன்னு எடுத்து கொடுக்குறானா, பாஸ்வேர்டு இவளோட பர்த்டே, அப்போ உன்ட்ட எந்த சீக்ரெட்டும் இருக்காதுன்னு சொல்லவும், பேங்க் கார்டில் மட்டும்தான் வேறன்னு சொல்ல, அப்போ எனக்கு உன் காசுலாம் சொந்தம் இல்லைங்கிறியாங்கவும், அது எப்படி தாயே உனக்கு தான் எல்லாம் சொந்தம்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிக்க 2 பேரும் ஜாலியாக பார்த்துட்டு, சரி உன்னோட ஆசையை சொல்லுங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு பிடிச்ச மேஜருக்கு எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் ஆகணுங்க, அதெல்லாம் ஈஸியாக நடந்துருங்கிறான். அப்போது ஃப்யூச்சரில் நீ படித்து முடிச்சு ப்ரொஃபஸர் ஆகிடு, ஒரு நல்ல ஸ்டேபிளான ஜாப்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறான். அழகா நாய்க்குட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபோன் கீ செயின் தான் ப்ரெசென்ட் பண்ணுறான். அதை பார்த்துட்டு 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த டே முடிய, அடுத்த நாள் அப்பா கிட்ட நேற்று நைட்டு என்ன பண்ணீங்கன்னு தெரியுமான்னு கேட்க, சொன்னாவே சென்னை என் மேலே கோவத்தில் கீது இருக்கணும்னு கேட்க, சாச்சா அப்படிலாம் கிடையாதுங்கவும், அவரே அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ 2 பேரும் ஷாப்பிங் தான் வந்திருக்காங்க. ஆன்ட்டிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், நீயே ஒரு ஐடியாவை கூடங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டேங்கிறான். இதுவே ரொம்ப லேட், ஏன்னா என் அம்மா இல்லாமல் என் அப்பா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு இத்தனை வருஷம். ஒரு அம்மாவாகவும் ஒரு அப்பாவாகவும் சும்மா அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு குழந்தைய பார்த்துட முடியாதுல்ல. இனிமேல் நான் இல்லாதப்போ அவரை பார்த்துக்க ஒரு ஆள் தேவை. ஆண்டி இருந்தால் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்கன்னு சொல்ல, அப்போ சரி வா நான் உனக்கு இப்போவே தேடி தரேங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோனோட வீட்டுக்கு ஹீரோவோட அம்மா வந்திருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்கிறாங்க.
சுச்சியோட அப்பாவா நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அம்மா சொல்ல. நீயும் சென்னோட அம்மானு நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி இவரும் சொல்கிறாரு. சென் நியூ இயர் இங்கே தானே செலிப்ரேட் பண்ணியிருக்கான், ஸோ பார்த்து தேங்க் பண்ணிட்டு அப்படியே கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் தான் எதிர்பார்க்கல. சரி சென்னும் பையன் தானேன்னு கேட்கும்போது ப்ளீஸ் பாஸ்ட்டை பற்றி பேச வேணாமேன்னு சொல்ல கரெக்டாக இவங்க 2 பேர் வீட்டுக்கு வராங்களா. முன்ன பண்ண தப்பை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு குழந்தைகளோட ஃப்யூச்சரை கெடுத்துடக்கூடாதுல்ல, அதனால தான் சென்னை இப்போ நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு பேசுகிறத கேட்டு இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சுச்சி என் அம்மா உன் அம்மாவா இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் உன்னோட அப்பா எனக்கும் அப்பாவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. சென் நம்ம இப்போவே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அடப்பாவி சரிப்போ நான் போகிறேன்ட்டு நீ மோஸ்ட்லி பார்க்க என் அப்பா மாதிரியே தான் இருக்குங்க, ஆனால் பர்சனாலிட்டி சுத்தமாக வேறையா தானே இருக்குது, எதுக்கு இது நான் என் அப்பாட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு போக அவன் டக்குன்னு பிடிச்சு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு தான் போகணுங்கிறான். சரின்னு இவளும் கிட்ட வந்தவ ஏமாத்திட்டு ஓடிட்டா. இப்போ அப்பாட்ட வந்து என்ன நீங்கள் அடாப்ட் பண்ணீங்களான்னு கேட்க எப்படி இதை கண்டுபிடிச்சேன் பாரான். ஜோக் பண்ணுறதை நிறுத்துங்க, நீ தானே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இவர் வாயிலிருந்து வார்த்தையே வரல. ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்கிறா, இல்லை உன் அப்பாவா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் வந்துட்டு சீட் பண்ணிட்டு போயிட்டாரு, ப்ளஸ் அவர் நல்லா கார் ரேசராக இருந்திருக்காரு, ஆக்சிடெண்ட் ஆகி கோமாவில் கொஞ்ச நாள் இருந்திருக்காருன்னு சொல்ல. அப்போது நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அது மிஸ்டர் ஃபூவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க, அதான் உண்மை. இப்போ அப்பா கிட்ட வந்து மிஸ்டர் ஃபூ தான் சென்னோட உண்மையான அப்பாவான்னு கேட்க, இருமா நான் அந்த கதையை சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ நேராக அம்மா கிட்ட வந்து அப்போது மிஸ்டர் ஃபூ தானேன்னு கரெக்டாக கேட்கவும் அவங்க பக்க கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் ஃபூவோட ஃப்ரெண்டு தானே ஹீரோனோடப்பா, ஸோ அதனால் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்ன எங்களுக்கு பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா சுத்தமாக கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்கவோ, எதனால் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிங்கன்னு கேட்குறான். எங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஸோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம், அப்புறமா பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோங்கிறத சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஃபூ கார் ரேஸுக்கு போய் ஆக்சிடெண்ட் ஆகி கோமாவில் பல வருஷம் படுத்துட்டாரு. அப்புறம் சரியானதும் ஒரு பையன் இருப்பான் ஞாபகம் வந்து ஆர்ஃபனேஜில் போய் பார்க்குறாரு. பட் பையன் அப்போ வளர்ந்துருப்பான்ல, ஸோ அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு. 2 பேரும் ஒன்று சேர்ந்தெல்லாம் நல்லா பெக் பண்ணுறாரு. ஆனால் மிஸ்டர் ஃபூ ஒரு நல்ல அப்பாவாக இருக்க மாட்டாருன்னு சொல்லி சென்னை இன்னொரு ஃபேமிலி தத்தெடுத்துட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு, இதெல்லாத்தையும் மிஸ்டர் ஃபூ கிட்ட சொல்லிட போறியான்னு கேட்க அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடிமேல அடியாக விழுகுதே பாவச்சேன்னு சொல்லி ஹீரோயின் கால் பண்ண ட்ரை பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான், சுத்தமாக முடியல. நேராக அவன் வீட்டுக்கு வந்து பார்க்குறான், அங்கேயும் காணோம். ஃப்ரெண்டு கிட்டேலாம் விசாரிக்கிறான், அவன் எங்கேயுமே இல்லை. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆக போய் பார்க்குறா, வந்தது ஹீரோ தான். அவனை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா, அவனையே பார்க்குறான், திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறா. இப்போ அடுத்த நாள் 2 பேரும் அப்படியே வீடியோ காலை பேசிட்டு முடிக்க ஆண்டி ஏதோ காலில் சொல்ல ஓடி வந்து பார்த்தா அப்பா காலில் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காரு. என்னப்பா ஆச்சு, சண்டையை தடுக்க போய் திரும்ப விழுந்துட்டீங்களான்னு கேட்க அவர் வண்டியில் போகும்போது இன்னொரு பையன் வந்து இடிச்சிட்டானாமா. அங்கெங்கேயோ இடியை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் காம்பன்சேட் பண்ணோன்னா எப்படி பண்ணுங்கிற மாதிரி சாய் பேச சாங்ஹாய் ரோடுக்கு எதுக்கு போனேன்னு திட்டவும் ஆண்டியோட பையனுக்கு காமிக் புக் வாங்க போய் தான் இப்படி ஆயிடுச்சாமா. இதை கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி வந்து என்னாச்சு அங்கே அப்படி சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கானா, இருங்க நான் தண்ணி பிடிச்சி வந்துடுறேங்கிற மாதிரி போயிட்டா. இப்போ ஹீரோவும் பின்னாடியே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க எனக்கு அந்த சாங்ஹாய் ரோடில் தான் சின்ன வயசாக இருக்கும்போது என் அப்பா சுகர் கேக் வாங்கி தருவார். என் அம்மா வேணான்னு சொன்னாலும் அவர் எனக்காக சீக்ரெட்டாக வாங்கி தருவார். அப்புறம் தான் தெரிஞ்சுது அது இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு. ஆனால் இப்போது என் அப்பா லென்னுக்காக காமிக் புக் வாங்க அங்கே போயிருக்காரு. எனக்கு தெரில, எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குங்கவும் திடீர்னு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்திருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்க ஒரு மாதிரி இருக்கும், டைம் எடுத்துக்கோ, சீக்கிரமாகவே நீ அடாப்ட் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது என் கால் 2 ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்குன்னு கேட்குறா. அதனால ஃப்யூச்சரில் சாங்ஹாய் ரோடாக இருந்தா என்ன, எங்கே இருந்தால் தான் என்ன, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் உனக்காக நான் போய் வாங்கிட்டு வந்து தருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் இதனோட ஃபைனல் பார்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.